ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் பல்வேறு வகையான பெனிஃபிட் வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அஃபிஷியல் வெப்சைட்டு தான். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் உங்களுக்கான எல்லா சர்வீஸுமே நீங்கள் ஆன்லைனில் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்துக்கான கார்டு நிறைய பேர் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் இது வரைக்கும் இந்த கார்டு வாங்காதவங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ யார் யார் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலான்னா, ஸோ மொத்தமாகவே 18 வகையான உங்களுக்கு தொழிலாளர் நல வாரியம் வந்து பார்த்தா தமிழகத்தில் வந்துருக்கு. ஸோ 18 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம், அதுக்கடுத்து தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நல வாரியம், அதுக்கப்புறம் சலவை தொழிலாளர் நல வாரியம் கொடுத்துருக்காங்க, முடித்திருத்துவோர் தையல் கொடுத்துருக்காங்க, கைவினை கொடுத்துருக்காங்க, பனைமர தொழிலாளர்கள் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டினியம் தொழிலாளர்கள் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு காலணி மற்றும் தோல் பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கான வாரியம் கொடுத்துருக்காங்க, ஓவியர்கள் இருக்காங்க பாருங்கள், ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பொற்கொள்ளர்கள் கொடுத்துருக்காங்க, மண்பாண்டம் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு வீட்டு பணியாளர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு விசைத்தறி நெசவாளர்கள் அவங்களுக்கான நலவாரியம் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு பாதையோர வணிகர்கள் மற்றும் கடைகள் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான நலவாரியம் கொடுத்துருக்காங்க, சமையல் மற்றும் உணவக தொழிலாளர்களுக்கான நலவாரியம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கான நலவாரியம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபயர் மேட்ச் ஒர்க்கர் இருக்காங்க பாருங்கள், ஃபயர் மற்றும் மேட்ச் ஒர்க்கர் அவங்களுக்கான நலவாரியம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக தமிழகத்தில் 18 வகையான தொழில்களுக்கான நலவாரியம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 18 வகையான டிபார்ட்மெண்ட்டில் வரீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கான ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கட்டுமான தொழிலாளர்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் கண்டிப்பாக வந்து வருவீங்க. ஸோ யாரான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொதுப்பூங்கா, நடைபாதை போன்ற கட்டுமானம் மற்றும் இயற்கை நிலையை வந்து பார்த்து அமைக்கிறாங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், கிணறு தோண்டுபவர், சாலை குழாய் வந்து பதிவு பண்ணி, அப்புறம் ஃபிட்டர் உட்பட கம்பி வளைப்பவர், இந்த மாதிரி பல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தொழிலாக நீங்கள் வந்து பாரம்பரியமாக செய்யணும், இந்த இது ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் உடல் உழைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மர வேலைகள் செய்பவங்க, சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பல வகையான தொழில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் 18 வரைக்கும் பல்வேறு தொழில்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தொழில் எல்லாமே நீங்கள் சரினா தாராளமாக இந்த நலவாரியத்தை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான பெனிஃபிட் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வெப்சைட் பற்றி பார்த்துடலாம். அதாவது புதுசாக அப்ளை பண்ணுறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், புதிய விண்ணப்ப பதிவுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ புதுசாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. புதுசாக அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டையுமே வந்து கேட்க மாட்டாங்க. இலவசமாகவே நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் பணிச்சான்று வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தொழில் தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றதுக்கான பணிச்சான்று வந்து பார்த்தா வாங்கிட்டு அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பரிந்துரைக்கப்பட்ட ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் போய்ட்டு தான் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யார் யார்கிட்ட வாங்கலான்னு அவங்ககிட்ட உங்களுக்கான சைன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அடையாள சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தா போதுமானது அடையாள டாக்குமெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் குடும்ப அட்டை கேட்டிருக்காங்க, பேங்க் புக் கேட்டிருக்காங்க, ஆதார் அட்டை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாமினியாக வந்து போட போகிறேன், அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட விஏஓ மற்றும் ஆர்ஐ கிட்ட போகும். அவங்க செக் பண்ணி
பண்ணி பார்த்து அப்ரூவல் கொடுத்த பிறகும் அந்த நலவாரியம் ஆஃபீஸுக்கு போய்ட்டு அவங்க செக் பண்ணி அப்ரூவல் கொடுத்துறாங்கன்னா உங்களுக்கான கார்டை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கார்டு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு புதுசாக வந்து பார்த்தா உங்களுக்கு கார்டு வந்து அவங்க வந்து கொடுக்குறது கிடையாது. நீங்களே ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான கார்டை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் லேமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கார்டு போஸ்டல் மூலமாலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. நீங்களே பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புதுசாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ரெனிவல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெனிவல் அதாவது நீங்கள் கார்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதிலே கார்டு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ரெனிவல் தேதி கொடுத்துருவாங்க. 5 வருஷத்துக்கு ஒருத்தர் நீங்கள் ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெனிவல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான நம்பர் கொடுத்து நீங்கள் ரெனிவல் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கிளைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. மேரேஜ் கொடுத்துருக்காங்க, டெத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் பசங்க மேரேஜ் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கிளைம் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி யாராச்சும் டெத் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அந்தமாதிரி உங்களுக்கான பெனிஃபிட்டை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருத்தம், உங்களுடைய நிலவரத்தை நீங்கள் திருத்தம் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் மாறிட்டுனா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க உங்கள் கால்லனா அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஹவுசிங் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஹவுசிங் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 4லேருந்து 5 லட்சம் வரைக்கும் வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நலவாரியம் மூலமாக உங்களுக்கு மணி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஆர்டர் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா மானியம் வந்து வழங்குறாங்க. பெண்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க ஆட்டோ வாங்குறதுக்கு. அதுக்கும் இந்த ஸ்கீம் இந்த மூலம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் தான் எல்லாமே முழுக்க ஆன்லைன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி அப்டேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் வந்து போகிற மாரி இருக்கும். மீதி எல்லாத்துக்குமே ஆன்லைன் மூலமாக தான் ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கான கார்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறதுக்கு லாகின் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி கார்டு எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ்வேர்ட் தெரியாதவங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் தெரியாதவங்க ஃபர்கட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கான ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருந்தாவே போதுமானது. எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா ஏதாச்சும் வந்து குறைகள் இருக்குன்னா அதை நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கான ஃபார்மாக வந்து சப்மிட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கு பாருங்கள் கிரீவன்ஸ் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி குறைகள் இருக்குன்னா ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும் அவங்க செக் பண்ணி பார்த்து அதுக்கான தீர்வு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட்டாக உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்னமான பெனிஃபிட்லாம் இருக்குன்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கார்டு உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் டெத்து, ஸோ டெத்து மூலமாக ஆக்சிடென்ட் டெத் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு உதவித்தொகை வழங்குறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி டிசபிலிட்டி ஆகிறாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தொகையை வழங்குறாங்க. அதேமாரி ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. மேரேஜ் அசிஸ்டன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கருக்கலைப்பு, கரு சிதைவு, இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி கருக்கலைப்பு மற்றும் கருச்சிதைவாக ஏற்படுதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு 3000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கல்வியாண்டிற்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்கள் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 10th வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு மட்டும் 1000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 11th 1000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12th 1500 ரூபா கொடுக்குறாங்க. இது பெண் குழந்தைகளுக்கு. நார்மலாக வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு 1000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12ஆம் வகுப்பு 1500 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி பட்டப்படி படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 1500 ரூபாய். இதே விடுதலை தங்கி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1750, 4000, 5000 இந்த மாதிரி வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்கிறாங்கன்னா 4000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. அதேமாரி விடுதலை தங்கி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா 6000 ரூபாய் அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஐடிஐக்கு 1000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல வகையான ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதிலே வந்து பாருங்கள், இந்த ஸ்காலர்ஷிப்லேயே வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் அதிகபட்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனம் பழுது பார்க்கும் தொழிலாளர் இருக்காங்க பாருங்கள், அவங்க பசங்க வந்து பார்த்தா படிக்கிறாங்கன்னா அது யாராக இருக்குன்னா ஐடி பாலிடெக்னிக் படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாயிலேருந்து 3000 வந்து பார்த்தா உயர்த்தி வந்து
இதுக்கு வந்து அதான் உயர்த்தி வழங்கியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தோன்னா அந்த மகப்பேறு நல உதவி திட்டம் வந்து ரூ. 6,000லேருந்து ரூ. 18,000 வந்து பார்த்தோம் உயர்த்தி வழங்கி அதை வந்து பார்த்தோம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த நலவாரியத்திலுங்க மட்டும் இந்த ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓய்வூதியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓய்வூதியம் பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரூ. 1,300 வந்து பார்த்தா பென்ஷனாக வந்து வழங்குறாங்க. ஸோ ரூ. 1,300 உங்களுக்கான பென்ஷன் மாதம் மாதம் வந்து கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கான மரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மரணத்தை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக டெத் ஆகிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ரூ. 50,000 வந்து வழங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 25,000 கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தா ரூ. 50,000 வந்து பார்த்தா உயர்த்தி சமீபத்தில் இந்த வருஷம் தான் அதுக்கான அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதேமாரி ஆக்சிடென்ட் மூலமாக டெத் ஆகியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ரூ. 1,00,000லேருந்து ரூ. 2,00,000 உயர்த்தி இந்த வருஷம் தான் அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட் மூலமாக டெத் ஆகிறாங்கன்னா ரூ. 2,00,000 வரைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது தொழிலாளியாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு திருமணம் ஆகுதுன்னா உங்களுக்கு ரூ. 20,000 வந்து பார்த்தா வந்து ஸோ ஸ்கீமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ரூ. 20,000 நீங்கள் திருமணம் ஆச்சு 20,000 நீங்கள் கிளைம் பண்ணி ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இதுக்கான அரசாணையம் இந்த வருஷம் தான் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3த்துக்கான அமௌண்ட் வந்து பார்த்தா உயர்த்தி கொடுத்துருக்காங்க. மேரேஜ் அசிஸ்டன்ட், நேச்சுரல் டெத்து மற்றும் ஆக்சிடென்ட் டெத் இந்த 3த்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா உயர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா நிறைய வந்து உயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா ஈமச்சடங்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல உதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கார்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ கிளைம் பண்ணுறதுக்கு கிளைம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ண பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தா கிளைம் பண்ணுறது கிடையாது, கார்டு மட்டும் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான ஸ்கீமுக்கு யாருமே போயிட்டு அந்த முன் வந்து யாருமே போயிட்டு வந்து கிளைம் பண்ண மாட்டேங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் வந்து ஸோ தெளிவாக இருந்து கிளைம் பண்ணுறாங்க. இன்னும் பல பேர் வந்து பார்த்தா இந்த எந்த ஸ்கீமுமே வந்து பெனிஃபிட் ஆகுறது கிடையாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பசங்க படிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். அதேமாரி வந்து பார்த்தா மேரேஜ் ஆகணும் அதுக்கு வந்து இருக்குது. இந்த மாதிரி பல வகையான உங்களுக்கான இந்த ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த கார்டை வந்து இது வரைக்கும் வாங்காதவங்க தொழில் செய்கிறீங்கன்னா இந்த கார்டை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுட்டு பெனிஃபிட் வந்து ஆக பாருங்கள். கண்டிப்பாக பல்வேறு பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இருக்குது. இன்னமும் வந்து பார்த்தா வரும் காலங்களில் எக்கச்சக்கமான பெனிஃபிட் வந்து கொடுக்குறதா இருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே அந்த கார்டை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. கரெக்டாக ரினியூவலும் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.